இன்னைக்கு காலைல வேற எங்கள் அம்மா எனக்கு சந்திராஷ்டமம், அதனால கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்னு வேற சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ இதுக்கு மேலே எப்படி பார்த்து பேசுறது? எல்லாரும் ஒரு மாதிரி உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் உங்கள்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லிடலாம்ல. வந்தாப்புல ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சார். இந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, அதை அப்படியே காமிச்சார். ஃபஸ்ட்டு அதான் பார்த்தேன். பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த அக்கறையில் நான் வந்து, தலைவா ரிலீஸ் டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க தலைவா, இன்றைக்கி ரிலீஸ் டேட்டு தான் வந்து ஒரு படத்தையே பயங்கரமாக தீர்மானிக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. டேட்டு மட்டும் விட்டுறாதீங்க, கரெக்டாக பிடிச்சிருங்க அப்படின்னு. தலைவா அது வெப் சீரிஸ் அப்படின்னாப்புல. அதெல்லாம் ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இல்லை கமிட்மெண்ட்டு அந்த காரணங்கள்லாம் சொன்னார். இல்லை நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வெப் சீரிஸ் ஓகே, வீட்டில் டிவியில் ஃபோனில் எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் தேட்டரில் மக்களாக இருந்து அவங்களோட ரியாக்ஷனோ இல்லை அவங்களோட சத்தம் அதெல்லாம் தானே நம்மளுக்கு பயங்கர இது. போதும், இதெல்லாம் மற்றவங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் உங்களுக்காக என்ன பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு யோசிக்கணும். அதனால இந்த வெப் சீரிஸில் முடிச்சுட்டு ஒழுங்காக படத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் ஜோக்கெல்லாம் தாண்டி அவர் ஒன்றே ஒன்று சொன்னார். இல்லை தலைவா, நம்மளுக்கு ஒரு 4 பேர் நல்லது பண்ணதால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும். ஸோ என் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் ஒன்று ஒன்றா பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல. ஸோ அந்த எண்ணத்துக்காகவே டெஃபினட்டாக ஆயிடலாம், இன்னும் பெரிய 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 இடத்துக்கே போயிடலாம். அண்ட் அதை தாண்டி வெப் சீரிஸ் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே வெப் சீரிஸ்லாம் அன்றைக்கி பயங்கரமாக பார்க்குறோம். நம்ம மொழியோட பிற மொழிகளில் நிறையவே பார்க்குறோம். கொரியன் சீரிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற லாங்குவேஜ் ஆகட்டும். தமிழில் ரொம்ப ரொம்ப ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம் வெப் சீரிஸ் அப்படின்னா, சொல்கிற அளவுக்கு எண்ணிடலாம். அதில் டெஃபினட்டாக விலங்கு வந்து வந்த புதுசில் அது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வேர்ல்டுலேருந்து வந்திருக்கிறது நிச்சயமாக தப்பாக போகாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து என்னோட 4வது வெப் சீரிஸு. ஃபஸ்ட்டு விலங்கு, அடுத்தது கேம்னு ஒரு சீரீஸ் பண்ணோம் அப்லாஸ்க்கு, 3வது சோனிக்கு வந்து ஃப்ரீ லோன் ஒன்று பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் மந்த்து மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகும். இது 4வது சீரீஸு. ஸோ அந்த சீரீஸ் வந்து ஆக்சுவலாக அந்த கதை உருவானது வந்து ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி. இன்றைக்கி இவ்வளோ அந்த ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் தான் அது வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. சீரீஸ் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு ஜாப் கிடையாது. பியூராக நான் வந்து பேஷனுக்காக தான் பண்ணுறேன். என்னை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் அது என்ஜாய் பண்ணுறேன், அதெல்லாம் 2வது விஷயம். பட் அதோட ப்ராசஸ்ஸு, அதோட டியூரேஷனு, அதுக்கு போடுற எஃபர்ட்டு எல்லாமே சினிமாவோட ஜாஸ்தி. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த சீரீஸ் வந்து நம்மளோட ஐபியில் இருக்காது. ஒரு படமாக பண்ணோன்னா நம்ம வந்து ஃபார் எவர் வந்து நம்ம அந்த ஐபி நம்மள்ட்ட தான் இருக்கும், அதை நம்ம ஓன் பண்ண முடியும். பட் சீரீஸுங்கும்போது நம்ம ஒரு பிளாட்ஃபார்மோட சப்போர்ட்டோட எஃபர்ட் எல்லாம் நம்மளோட தான் இருக்கும். நம்ம தான் அந்த கதையை சூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாமே சூஸ் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்முக்கும் பிச் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் ஒரு 4 இயர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லா சீரீஸ், என்னுடைய 4 சீரீஸுமே நான் வந்து எக்ஸஸ் பட்ஜெட் போட்டு தான் முடிச்சிருக்கேன். எக்ஸஸ் பட்ஜெட்னா ஒரு லேக்ஸில் கிடையாது, க்ரோர்ஸில். ஸோ ஏன் நான் இங்கே வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா, நான் சேனலுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து நல்ல சீரீஸ் வரணும்னா, நிறைய பேர் சொல்கிறீங்க தமிழில் வரல, நல்ல சீரீஸ் வரல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா மெயினாக வந்து பட்ஜெட் தான். ஒரு ஐபி ரைட்ஸு அவங்களுக்கு கிடைக்காத ஒரு கண்டென்ட்டுக்கு அவங்க வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஐபி ரைட்ஸ் அவங்களுக்கு தான் போகுது. ஒரு சீரீஸ் ஹிட் ஆச்சுன்னா அது ஃபார் எவர் வந்து அதை வச்சு அவங்க வந்து நான் கூட ஒரு ப்ரொடியூசர் இருக்க தேவையில்ல, பிரசாந்த் டைரக்டராக இருக்க தேவையில்ல, அவங்க கன்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படி ஒரு கண்டென்ட்டுக்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதோட ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், சீரீஸோட, ஏன்னா அவங்க தான் ஆடிட்டிங் பண்ணுறாங்க, அவங்க ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, நாங்கள் என்ன ஸ்பெண்ட் 10 ரூபா செலவு பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஜென்யூன் ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல கண்டென்ட் பிச் பண்ணாங்கன்னா அதுக்கான சப்போர்ட் மட்டும் கொடுங்கன்னு தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் சீரீஸ், ஆக்சுவலாக இந்த சீரீஸ் வந்து பிரசாந்த் சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய ஒரு கதை தான். இன்றைக்கி பாலசரவணன் எல்லாத்துலேயும் போய் அவர் பண்ண முடியாத ஒரு ஏக்கத்தை வந்து அவர் வந்து ரொம்ப புலம்பி தீர்த்துட்டாரு. பட் சத்தியமாக சொல்கிறோம், இது பிரசாந்த் பண்ணும், நானும் பிரசாந்த் நினைக்கவே கிடையாது. எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து சேனல்லேருந்து இருந்துச்சு, இந்த மாதிரி மார்ச் 31 நீங்கள் முடிச்சு கொடுக்கணும், பண்ணிங்கன்னா இந்த சீரீஸ் தரோம், இல்லைன்னா இந்த சீரீஸை நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம், நாங்கள் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4 வருஷமாக விக்கி இதுக்காக போராடி இருக்கான். ஸோ எங்களுக்கு வேறு வழியே தெரியல. இந்த சீரீஸில் வந்து பிரசாந்த் ஒரு சின்ன ரோல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது விக்கி தான் வந்து மச்சான் நீனே ஃபுல்லாக பண்ணிடுறேன்டா அப்படின்னு கேட்டிருப்பான் போல இருக்கா. உடனே பிரசாந்த் இருந்து யோசிச்சு கேட்டான்,
நல்ல ஐடியாடா, நம்மளே பண்ணிடலாம், நம்ம சேனலில் கேட்போம், சரி நாங்களும் ப்ரொசீட் பண்ணிடலாம் சொல்லி அப்படி தான் பிரசாந்த் உள்ளே வந்தானே தவிர இது பிரசாந்துக்காக எழுதி பிரசாந்த் தான் ஹீரோவை பண்ணணும்னு நினச்ச சீரீஸே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் இல்லாமல் பிரசாந்த் மேலே ஒரு நியூ ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தா அதான் ஜஸ்டிஃபைடாக இருந்திருக்கும். ஸோ அந்த இது வந்து இந்த சீரீஸ் நாங்கள் இப்போ பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னு எங்களுக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.